நாசா சமீபத்துல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதுல ஒருத்தர் வந்து, ஏன் சார் நீங்க இதெல்லாம் கொண்டு போய் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து இந்த வீடியோவை போடுறீங்க, அது வந்து வேற விதமா பேசுறாங்க அப்படின்னு. ஒருத்தர் என்ன பண்ண பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு நான் நண்பர் ஒருத்தர், பைத்தியக்காரன்டா நீ அப்படின்னு பைத்தியக்காரன் லூசு பையன் அப்படிலாம் வருது. அதுக்காக நான் இப்ப இந்த வீடியோ இதை திரும்பவும் இதை போடுப்பா. என்ன அப்படின்னா, இடநாடி பிங்கள நாடி என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புக்குள்ள பாம்பு மாதிரி வரும். நாங்கள் கடோசஸ் மருத்துவ சிம்பல் இருக்கு இல்லையா, 2 பாம்பு வந்து இப்படி நிற்கும். அது எந்த இடம்னா 1வது எலும்பு 2வது எலும்பு. இந்த 2வது எலும்புல இங்க வந்து நிற்கக்கூடிய இடம் 2 பாம்பு மாதிரி வளைஞ்சி வளைஞ்சி வந்து 2 பாம்பு. இது பாம்பு மூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நம்ம சித்தர்கள் வச்ச பேர் இதுக்கு என்னன்னா நாகவர்மன்னே பேர் வச்சிருக்காங்க. இதுல இருந்து இதுல கனெக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் இதுக்கு போகுது. இதுல இருந்து மொத்தம் 3 பிரிவுகளா பிரியுது. ஒண்ணு என்ன பண்ணுன்னா நேர காது வழியா போய் மூக்கோட தொடர்புடையது. மூக்குல தான் என்ன பண்ணா நமக்கு வந்து பேட்டர்ன் மாறினே இருக்கு இல்லையா. 1 மணி நேரத்துக்கு பிறகு 1.5 மணி நேரத்துக்கு பிறகு என்ன பண்ணா ஒரு மூக்கு அடப்பட்டுரும், ஒரு மூக்கு மட்டும் ஃப்ரீயா இருந்துகிட்டே இருக்கும். ஆகவே இதை ரெகுலேட் பண்றது இதுல இருந்து வரக்கூடிய இடநாடி பிங்கல் நாடில இருந்து போறதான். ஆகவே இந்த சூட்சமும் புரியல அப்படின்னா புரியாதவனுக்கு முட்டாள்தனமா இருக்கும். ஆனா 1 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் அது பேட்டர்ன் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். உடம்பு ஹீட்டு கேட்ட வகையில மாறிடுது. அது யார் நடத்துறதுன்னா இடநாடி பிங்கல் நாடி இதுல இருந்து தான் நடத்துது. இன்னொரு பிரிவு என்ன பண்ணா அப்படியே போயிட்டு நேரா வலது பக்க மூளையை இது வலுப்படுத்துகிறது. வலது பக்க மூளை ஃபுல்லா பரவி ஆற்றல் ஓட்டங்களை செலுத்தக்கூடிய வகையில இருக்கு. 2 3வது ஒரு பிரிவு நேரம் என்ன பண்ணுது அப்படின்னா காதுல இருந்து நேரம் வரக்கூடிய இது வந்து டியூப் 20ன்னு சொல்லுவாங்க அந்த அக்குபஞ்சர்ல. இது வந்து உச்சி, இது வந்து சிரசு. இந்த குழந்தைக்கு ஒரு பல்ல இருந்துகிட்டே இருக்குல்ல, குழந்தைகளை அதுக்கு பண்ண எலும்பு மூலம் இது சிரசு. இதுதான் வர்ம ஆற்றல் குவிகின்ற இடம், இது அக்குபஞ்சர் எனர்ஜி குவிகின்ற இடம். ஆகவே இது என்ன பண்ணுன்னா இது நேரா போயிட்டு சிரசுல போய் நிக்குது. மேல இருக்கிறது உச்சி, இது சிரசு. இது வந்து ரைட் சைடு பிங்கள நாடி, இது இடநாடி. இடநாடியெல்லாம் அதே மாதிரி வரும். நான் போட்ட வீடியோ என்ன அப்படின்னா வேலை செஞ்சிருக்கேன், ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி போச்சு. அப்ப நம்ம என்ன பண்ண இதுல இந்த 3 பிரிவா பிரியக்கூடிய இடத்துல அதெல்லாம் அழுத்தி இப்படி பிடிச்சிங்கன்னா மூளை ஃப்ரெஷ் ஆயிடும், சோர்வு தெளிவாயிடும், ரொம்ப ஃப்ரீயா நம்ம வேலை பார்க்கலாம். ஏன் இடநாடி பிங்கள நாடி பேலன்ஸ் பண்ணி மூளைக்கு ஆற்றலை செலுத்துகிறோம். அப்ப அந்த வகையில நான் போட்ட வீடியோ என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டேன், போதை அதிகமாகி போச்சு, நான் நடக்கவே முடியல. அந்த மாதிரியான சூழ்நிலை நீ போதையை தெளிவிக்கணும், உடம்பு வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போகணும், நட தடுமாறுது, அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொன்னா இதை செஞ்சு பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா நீங்க அதுக்கப்புறம் பேசுங்க. இந்த பாருங்க எல்லாம் அழுத்துறோம். இதே மாதிரி 2 கையும் வச்சு அழுத்தி நல்லா அழுத்தி ப்ரெஷர் கொடுத்துட்டு லைட்டா மேல தூக்கணும். அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அவர் எவ்வளவு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருந்தாலும் ட்ரிங்க்ஸ் வந்து இறங்கிடும், பாதியா குறைஞ்சிடும். நீங்க டென்ஷனான சூழ்நிலையில இருக்கீங்க, அந்த டென்ஷன் பாதியா குறைஞ்சிடும், ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. அதுக்கு என்ன காரணம்? இடநாடி பிங்கள நாடி உடம்புக்குள்ள சுவாச பேட்டனை மாத்துது, அதே சமயம் மூளைக்கு பண்ணுது, பிரபஞ்ச ஆற்றல் உள்வாங்கக்கூடிய சிரசுல இருந்து எனர்ஜி உள்வாங்குது. இந்த 3 நிகழ்வுகள் நடக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு வந்து ஈக்குலிபிரியம் பேலன்ஸ் ஆகும். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு பாதியில இருக்கும்போது உடம்புக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான். மூளைக்கு அளவுக்கு அதிகமான எனர்ஜி கூட மூளை செல்களை வேலை விடாம செய்யற மழுங்கடிக்கிற வேலை. இந்த ஆற்றல் போன உடனே மூளை செல்களை புதுப்பிக்கிற வேலை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த தெளிவுக்கு வந்துதான் ஆகும்.